பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் நீ அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை. உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் தங்கமே. நீ நினைக்கிற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கள், என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய்? நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி நான் கூறுகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய். அதைப்போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள். உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று நிச்சயம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். நீ கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும். நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ நிச்சயம் பெறுவாய். நீ அனுபவிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை நீ பொறுமையாக அனுபவி. பதற்றப்படாதே, பயப்படாதே. அனைத்தையும் நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது விரைவில் மாறும் என் தங்கமே. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண் மூடுவாய். என் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும். என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான். உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது. உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம். உன் கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே குழந்தையே. அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன்னை உன் அன்னையான நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும். வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்து இருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால்
பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது. வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம். இதைதான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகிறார்களே. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை. இறப்பது என்பதும் அப்படித்தான். நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே. தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். நீ காத்து கொண்டு இரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். எதுவும் நிரந்தரமில்லை. நம் பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது. இது வெறும் வார்த்தை இல்லை, இது என் சத்திய வாக்கு. இன்று நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது. அதன் பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வாய். இது நடக்கத்தான் போகிறது. நீ வேண்டுமானால் குறித்து வைத்துக்கொள். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய். ஆனால் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன். மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது. சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான். அதை தொட நினைக்கிறான். தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றாள். சிறுவன் நடம் பிடித்து கோபமாக அழுகிறான். அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும். உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவளே. தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள். அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன். எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் இரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கிறதோ, உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும். எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய். நான் தெரியாமல் மிக இரகசியமாக உன்னிடம் வருகிறேன். ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தை மடி மீது இருந்தாலல்லவா தாய் பால் ஊட்ட முடியும். அதற்கு பொறுமையும் மிக தேவை. ஒவ்வொரு நொடியும் நான் என் அன்னையை ஆராதிக்கின்றேன். என் அன்னையின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது. அன்னையின் பூஜைகளை நான் தினந்தோறும் செய்கின்றேன். இருந்த போதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பது இல்லை. என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது இந்த அன்னையை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது. அப்படி பார்ப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய், என்னை ஸ்மரிக்கின்றாய். அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்து இருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டு இருக்கும். அவற்றிற்கு நான் சாட்சி. இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது. ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது, ஆனால் என் செயல்களோ மறைமுகமாக இருக்கிறது. அதனால்தான் என்னுடைய லீலைகளை, நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. மனசாந்தி இல்லாத இடம் என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன்.
உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய். கரும வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய். நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் உனக்கு தென்படப்போகிறது. நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய். அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய். ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே, உண்மைதான் வெல்லும். அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய். நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன். பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும். என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்வாய். என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன். உன்னை அழைத்தது நான். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான். நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என் குழந்தையே. அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவு வரவில்லை. நீ இப்படித்தானே புலம்புகிறாய்? முதலில் ஒன்றை புரிந்து கொள். உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நீ கர்மாவை அனுபவிக்கின்றாய். இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் மனதில் எந்தவிதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்து விட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது. புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் விரைவில் நடைபெறும். காத்து கொண்டு இரு. உனக்கு பிடித்த ஒன்றை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன். என் தங்கமே, துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன். உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டது. உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன்.